இந்த மலைக்கு நல்லா சூடாக மொறுமொறுன்னு ஆனியன் பக்கோடா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. அதுவும் மைதா மாவே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக நான் அதில் காட்டுற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க ஆனியனில் இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் பச்சை மிளகாவும் நல்லா ஆனியனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா அப்படி உதிரியாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்த்து நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மிக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவும் அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம சேர்த்துருக்க உப்பும் ஆனியனுமே நல்லா தண்ணி விடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. மாவை ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவை ரவுண்டாக பிடிச்சி அதை ஒரு கரண்டியில் நான் தட்டுற மாதிரி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உள்ளே சேருங்க. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ண வந்துடும். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பக்கோடா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இது மாதிரி இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்றா பொறுமையாக பக்கோடாவை திருப்பி போடுங்க, கருகிடக்கூடாது. பக்கோடா நல்லா இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயினர் வச்சு ஒவ்வொன்றா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், மைதா மாவே இல்லாமல் வீட்டிலே ஹெல்த்தியான ஆனியன் பக்கோடா நம்ம மலைக்கு ஏற்ற கிரேவிங்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.